நான் யார் என்று உணர வைத்த ஆறு இந்த ஆழியாறு. நோயினால் நாங்கள் அடைந்த அயற்சி, அதற்கு மகரிஷியால் அருளப்பட்டது காயக்கல்ப பயிற்சி. எதிர்மறை எண்ணம் முதலில் நம்மை அழித்துவிட்டுத்தான் மற்றவரை அழிக்கும். எனவே எவரையும் வார்த்தை என்னும் அம்பால் வீழ்த்துவதற்கு பதிலாக தன்னுடைய அன்பால் வீழ்த்துவதற்கு கற்றுக் கொடுத்தவர் மகரிஷி. உற்சாகமாக இருப்பதற்கு அஸ்வினி முத்திரை. இதை முறையாக செய்யாவிட்டால் ஏது நித்திரை? சாப்பிடும் முன் செய்ய வேண்டும் அஸ்வினி முத்திரை. இதை வழக்கத்தில் கொள்ளாவிட்டால் தேவை மாத்திரை. மனம் என்ற நிலத்தில் நல் எண்ணம் என்ற விதையை போட்டால் நல் செயல் என்ற மரம்தான் வருமோ? இதை கற்றுத்தந்த நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரமோ? இரவு படுக்கும் முன் அஸ்வினி முத்திரையை போடு, இல்லாவிடில் நீ மருத்துவரை நாடு. மூளையை ஆதாரமாக்கி மூலாதார தவத்தை கண்டுபிடித்தாய். மனதை வளப்படுத்த மனவளக்கலையை கண்டுபிடித்தாய். கண்ணுக்கு ஒளி கொடுக்க கண் பயிற்சியை கண்டுபிடித்தாய். இத்தனை பயிற்சியையும் நீ கொடுக்க, இதற்கான முயற்சியை நான் எடுக்க, உனது ஆசீர்வாதத்தால் என் ஆன்மீக பயணத்தை நான் தொடர்கின்றேன் என் அப்பாவே. உன்னை உலகம் புகழ்பாட உன் பெயரிலேயே மந்திரத்தை கொண்டவன் நீ. வேதாத்திரி. வேத முறையாக படிக்கவில்லை என்றாலும் வேதத்தில் பொருள் உணர்ந்தவன் நீ. தாரக மந்திரமாய் உன் பயிற்சி தான் இருக்க, இதை என் கையில் ஆயுதமாய் நான் எடுக்க சொல்கிறேன் கேள். வேதாத்ரி. V ஃபார் வைப்ரேஷன், E ஃபார் எனர்ஜி, T ஃபார் தாட், H ஃபார் ஹார்ட், A ஃபார் அட்ராக்ஷன், T ஃபார் டெக்னிக்கல் மைண்ட், H ஃபார் ஹீலிங், I ஃபார் இன்டெலிஜென்ட், R ஃபார் ரியாலிட்டி, I ஃபார் இம்யூனிட்டி. உனது பெயரிலேயே இத்தனை செயலாக்கத்தை வைத்திருக்கும் நீ ஆச்சரியத்துக்குள்ளானவன் அல்ல, அதிசயத்துக்குள்ளானவன். இப்படி ஒரு அற்புத கலையை எங்களுக்காக அருளிவிட்டு சென்ற அன்பு தெய்வத்துக்கு தெய்வ காணிக்கையாக என் வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பம் தர மாட்டேன். துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் முடிந்த உதவியை மானசீகமாக செய்வேன் என்று உறுதி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.